அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, ரசூலாட்ட கேட்கிறாங்க, இன்ன அலிப்த லைலத்துல் கத்ரி, இந்த இரவு வந்துட்டா நான் என்ன துவா கேட்கணும், இந்த இரவு வந்துட்டா நான் என்ன துவா கேட்கணும் ரசூலாட்ட கேட்கிறாங்க. கூலி சொல்லு ஆயிஷாவே சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, ரசூலா சொல்லி தராங்க. இது 20ல ஓதுவோம் இந்த துவாவை. இது என்ன சொல்றாங்கன்னா, இன்னக அஃபூன், நீ மன்னிப்பவன், துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிப்பை விரும்புபவன், ஃபஅஃபி அன்னி, ஃபஅஃபு அன்னி, என்ன சொல்றாங்கன்னா மன்னிப்பை எனக்கு கொடுத்துருன்ட்டாங்க. ரசூல் இப்படி கேட்க சொல்றாங்க, நீ மன்னிக்கிறவன், நீ மன்னிப்பை விரும்புறவன், எனக்கு மன்னிப்பை கொடுத்துடுறா. நம்ம துவா கேட்கும் போது என்ன பண்ணுவோம், அல்லாஹ் என் அடியை இறங்கி வரான்னு சந்தோஷப்படுவான். சந்தோஷப்பட்டு அவன் இறங்கி வந்து என்ன பண்ணுவோம், நம்ம பாவத்தை எல்லாத்தையும் மன்னிக்கும் போது நம்ம குழந்தையா பார்க்கும் பொழுது என்ன ஆகும், நமக்கு அந்தஸ்து அதிகமாகும், தரஜா என்ன உயர்படுத்தி கொடுப்பான் அல்லாஹ். அந்த வாய்ப்பு நமக்கு அல்லாஹ் நான் ரஹ்மத் செய்வானாங்க. ஏன்னா பெரிய பாக்கி இதுல நல்ல நாட்கள்ல. அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றா பாருங்க, எப்ப அந்த பாவனை பால்லாம் ஏத்துப்பான், பாவனை பால்லாம் எப்ப ஏத்துப்பான்னு சொல்லும்போது என்ன சொல்றான்னா, அல்லாஹ் வேதனை வரும் பொழுது என்ன பண்ணுவான், பாவத்தை கட் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் ஏத்துக்க மாட்டான். நம்ம துவா செஞ்சு ஏத்துக்க மாட்டோம், மத்தவங்க செஞ்சா ஏத்துப்பான் அல்லாஹ். இப்ப கபூர்ல போயிட்டோமா இல்லையா, வேதனை கிடைக்குதா, அப்ப என்ன பண்ணுவோம், அவங்க துவா கேட்க முடியாது, கேட்க முடியாது. இது ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன சொல்றான், நான் சக்கராத்தால படுத்திருப்போம், அப்ப மலைக்கு வந்து ரூஹ் வாங்குவாங்களா, அந்த ஸ்டார்ட் ஆனா துவா அவங்க கேட்டா கேட்க முடியாது. முதல்ல கேட்டா என்ன பண்ணுவான், கபூலாக்க மாட்டான். துவா கேட்கிற நிலைமை இது மட்டும்தான். அப்ப என்ன நம்ம முன்னாடி என்ன பண்ணுவோம், அல்லாட்ட அதிகமா துவா கேட்கணும். அல்ல 2 பாயிண்ட் சொல்லிட்டான், வேதனை வரும்போது துவா கேட்க முடியாது, சக்கராத்தால இருக்கும்போது துவா கேட்க முடியாது. 2 இது கொடுக்கும் பொழுது நம்ம அதுக்கு முன்னாடி தயாரிக்கணும். நம்ம அதிகமா இருக்கிற ஹயாத் என்ன பண்ணுவோம், அல்லாட்ட அதிகமா துவா. இது 4 தௌபாவுடைய நாள் தான். நம்ம தொழுகிறோமே அது சிறந்த இபாதத்து தான். ஆனா அதை விட இபாதத்து என்ன சொல்றான் அல்லாஹ், கையேந்தணும் அல்லாஹ் சொல்லிட்டான். கையேந்தணும் என்ன, அல்லாட்ட கையேந்து கேட்கும் பொழுது என்ன பண்ணுவான், அல்லாஹ் சந்தோஷம் அடைவான். அல்லாஹ் சந்தோஷம் அடைய என்ன பண்ணுவான், நம்ம துவா கபூலாக்கி கொடுப்பான். இது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துவாக்கு சில இடம் இருக்கும், கஅபா பண்ணா அல்லாஹ் துவாவே கபூலாக்கி கொடுத்துருவான். கஅபா இருக்கு தெரியுமா, திரையை பிடிச்சு கேட்டா அல்லாஹ் உடனே கபூலாக்குறான். சஜ்தால உட்கார்ந்தா அல்லாஹ் உடனே துவா கபூலாக்குவான். குத்துபால உட்கார தெரியுமா, 2 செகண்ட் ஒரு 5 செகண்ட், அதுல அல்லாஹ் உடனே துவா கபூலாக்குவான். இஃப்தார்ல அல்லாஹ் உடனே துவா கபூலாக்குறான். மழை பெய்யும் பொழுது அப்ப இடம் இருக்குது, இடம் இருக்கு, காலம் இருக்குது. ஆனா அந்த காலத்துல சிறந்த காலம் என்ன காலம், ரமலான் தான். ரமலான சிறந்த நேரம் என்னது, லைலத்துல் கத்ர். அல்லாஹ் பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறான், நமக்கு ஒண்ணா கொடுக்குறான். அப்ப 20 நம்ம இருக்கும் பொழுது அல்லாஹ் நம்ம அதிகமா தௌபா கேட்கணும். எல்லாரும் பாவம் செய்யணும்னு சொல்ல முடியாது, பாவம் செய்ய எல்லாருமே தான் பாவம் செய்யறோம். நான் பாவம் செய்யணும் வரத சொல்ல முடியுமா, சொல்லவே முடியாது. இப்பெல்லாம் ரொம்ப மோசமான காலம், திரும்பினாலே பாவம், அறமான வேலை நடக்குது. அப்ப பார்க்கும்போது பாவம், காதால கேட்கறது பாவம், நாவால பேசுறது பாவம், கையால பண்றதும் பாவம் தான், நடந்து கொள்மை காலால அதுவும் பாவம் தான். அப்ப நீங்க தொழுகை வரை தெரியுமா, நான் ஒரு ஸ்டெப்பும் அதை நன்மை கொடுப்பான். தீமைக்கு கொண்டு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஸ்டெப்பும் அல்ல என்ன பண்ணுவோம், தீமை எழுதும் பொழுது எவ்வளவு தீமை வருது, எவ்வளவு பாவம் வருதா இல்லையா. அவர் பாவத்தை கழிக்க ஒரே நாள் என்னன்னா இந்த நாள் தான். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் கபூலாக்க நீ துவா கேளுன்றான் அல்லாஹ். நம்ம கபூலாக்க என்ன பண்ணுவோம், அல்லாஹ் கை ஏந்துறோமே, திருப்பி கை ஏந்த மாட்டானே, கையேந்தில நான் சொன்னேன் ஸ்டார்டிங்ல 27 உள்ளே வர மாட்டான். பள்ளியாசல்லே தொழு போறேன்னு சொல்றான், துப்பையை போடுறான், ட்ரெஸ்ஸை போடுறான், பள்ளச்சு வெளியே செருப்பு போட்டு என்ன பண்ணுவான், வண்டியில வரையும் போயிடுறான். என்ன இது நடக்குதா இல்லையா. அப்ப கையேந்த மாட்டாங்க சில பேர். சில பேர் கையேந்த என்ன பண்ணும், அல்லாஹ்வுடைய நாட்டம், நான் கபூலாக்குறேன் நீ கையேந்து நான் என்ன பண்றேன், அல்லாஹ் கொடுக்கணும். நம்ம அல்லாஹ் என்ன பண்ணுவோம், கையேந்து கேட்கணும். நம்ம கையேந்து கேட்கணும் என்ன பண்றான், அல்லாஹ் உடனே துவா கபூலாக்கி கொடுத்துடுறான். முக்கியமான விஷயம் அல்லாஹ் நமக்கு ஆதரவு வைக்கிறான். ஆறுதல் என்ன ஆறுதல்னா 2 விஷயம் சொல்றான். ஒண்ணு தண்டனை கிடையாது. நான் நிறைய பேரை சொல்லியிருப்பேன், எவ்வளவுனா பாவம் பண்ணு நான் என்ன பண்ண தண்டனை தள்ளி போட்டு மறுபேரை தான் கொடுப்பேன்றான், உலகத்தை கொடுக்க மாட்டான். உலகத்தை கொடுக்குறது முதல் பாயிண்ட். 2வது என்ன சொல்றான்னா, தௌபா வாசலும் திறந்தே தான் இருக்கும். நீ எப்ப வேணா கையேந்து நான் என்ன பண்றேன், மன்னிப்பு கொடுத்துடுறேன். ஒண்ணு என்ன பண்றா, தண்ணியை தள்ளி வச்சுட்டா மறுபேர் தான் வச்சிருக்கான், உலகத்துல கொடுக்கறது கிடையாது. 2வது என்ன சொல்றான்னா, தௌபா வாசலும் திறந்தே தான் இருக்கும். நீ என்ன பண்ணு, கையேந்து நான் என்ன பண்றேன், நான் கபூல் செய்யறேன், நான் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லும் பொழுது நம்ம அல்லாஹ் என்ன பண்ணணும், அதிகமா கையேந்தணும். நம்ம கையேந்தவங்க என்ன பண்ணுவோம், அல்லாஹ் நம்ம அதிகமா பரக்கத்து கொடுப்பான். நம்மளே சொல்லியிருப்பேன், இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பது கோபத்தை மிகச்சிருச்சு, அல்லாஹ்வுடைய அரசு எழுதியிருக்கும். இப்ப அதே மாத்தினா என்ன இருக்கும், இன்ன கலபி சபகத் ரஹமத் என்ன இருக்கும், அல்லாஹ்வுடைய கோபம் ரஹமத்தை மிகச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவான், அல்லாஹ் ஒரே பிடிதான், ஒரே சில மௌத்தா போயிடுவோம். அல்லாஹ் என்ன பண்ணிட்டா அப்படியே மாத்தி எழுதிட்டான், இன்ன ரஹமதி நிச்சயமா ரஹமத்ன்றது சபகத்தி மிகச்சிருச்சு கலபி, அல்லாஹ்வுடைய கோபத்தை. அல்லாஹ்வுடைய கோபத்தை பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் கோபப்பட்டா கூட பயமா இருக்கு, சில பேர்லாம் முகத்தை பார்த்தாலே பயம் வரும். அது அல்லாஹ் படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்ம கோபப்பட்ட என்ன ஆகும், நம்ம நிலைமன்றது சொல்ல முடியாது. உடனே ஒரே பிடிதான், அப்படியே மௌத்தா போயிடுவோம் கண்டிப்பா. அப்ப நம்ம அல்லாஹ்கிட்ட என்ன பண்ணணும், அதிகமா துவா கேட்கணும். நம்ம அதிகமா துவா கேட்கும்போது என்ன பண்ணுவானா, அல்லாஹ் உடனே துவா கபூலாக்குறானா இல்லையா. நம்ம அல்லாஹ் இறங்கி வரும், நம்ம என்ன பண்ணணும், ஏறி போகணும். அவன் இறங்கி வருவான், நம்ம பின்னாடியே போனா என்ன ஆகும்,
ஒரு நேரம் தான், அப்புறம் விட்டுருவான், பிடிக்க மாட்டான், உடனே மோட்டை கொடுத்துருவான். அப்ப நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஹயாத்தை யூஸ் பண்ணிக்கணும், இந்த நாள் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த நாள் யூஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ணுவோம், அல்ல நம்ம துவா கபூல் ஆக்கி நமக்கு பாவத்தை மன்னிப்பு கொடுத்து வீட்டை கஷ்டத்தை போக்குறான், சோதனை கொடுக்க மாட்டான், எதுவுமே கொடுக்க மாட்டான். அது எந்த கஷ்டமா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், ரஹமத்தை கொடுப்பான். நீ என்ன வேணா கேளுன்னா அல்ல. இன்னைக்கு மட்டும் தான் என்ன பண்ணுவோம், அல்ல பாவமே கிடையாது. இன்னைக்கு கடவுள்கிட்ட செல்லணும் தெரியுமா, அது இணைன்னு வாங்க, அதை மட்டும் தான் நம்ம நல்லா மன்னிக்க மாட்டான். எது வேணா செய். பொதுவா சார் விபச்சாரம் அல்லா மன்னிக்கிறான், அது ஹராமான விஷயம் தான். விபச்சாரம் அல்லா மன்னிக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், நம்ம அவளை அந்த பாவம் செய்யறதே கிடையாது. நம்மலாம் சும்மா என்ன பண்ணுவோம், பேசுவோம், புறம் பேசுவோம், பொய் பேசுவோம், அதுதான் அதான் பாவம். அப்ப நம்மகிட்ட அல்லா நம்ம கையை என்ன பண்ணுவோம், அல்லா உடனே கபலாகி கொடுப்பான். ஒரு சின்ன சம்பவம், அனசரியில் என்ன பண்றாங்கன்னா அதிஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு அழகான சம்பவம். ஒரு வயசானவர் கையில குச்சியோட வராரு, முது கூணா இருக்கு, வயசாயிருச்சு, எழுதுறாங்க. 120 வயசு இருக்குன்னு எழுதுறாங்க, குறிப்பா 120 இருக்குன்னு எழுதுறாங்க. ஏன்னா இப்ப அப்படிதான் இருக்காங்க. 80 வயசுல என்ன பண்றாங்க, குடிச்சிடுறாங்க. 60 வயசுல என்ன பண்றாங்க, மூணு வந்துருது முதுகு. அப்ப அறிவிக்கிறாங்க, என்ன அறிவிக்கிறாங்கன்னா, கண்ணு இமையில இருக்கு தெரியுமா, அந்த புருவம் அது இங்க வந்து தொங்குதான் ஒப்பிடுறாங்க. அதிசயம் அறிவிக்கிறாங்க. அந்த அளவு வயசாயிருச்சுன்றாங்க. அந்த வயசான அந்த இவரு என்ன பண்றாருன்னா ரசூலாயிட்ட வராங்களாம். ரசூலாயிட்ட வந்து கேட்கிறாங்களா, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் அதிகமா செஞ்சுட்டேன் பாவம், உலகத்தை சொல்ல என்ன பண்ண பாவம் மிகச்சிருவான், அந்த அளவு பாவம் செஞ்சுட்டாங்களாம். அப்ப ரசூல் அல்லா என்ன மன்னிப்பானா கேட்கிறாங்க. யாரு, அந்த வயசான கேட்கிறாங்க. ரசூல் என்ன சொல்றாங்களா, நீங்க எவ்வளவு வேணா பாவம் செய்யுங்க, உலகத்தை விட எவ்வளவு வேணா செஞ்சீங்க பாவம், அல்லா மன்னிச்சிருவான், இணையப்படதான் மன்னிக்க மாட்டான். எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம அதிகமா பாவம் செய்யறோம், நம்ம அல்லா கிட்ட போகணும். ரசூல்லா சொல்றாங்க, இணையம் மட்டும் அல்லா மன்னிக்க மாட்டான், பட் எல்லாத்தையும் மன்னிக்கிறான். அப்ப கொல்லப்படக்கூட அல்லா மன்னிச்சிருவான். அல்லா அப்புறம் உருகி தௌவா கேட்கணும். அல்லா ஒருத்த நம்பிக்கை கொண்டு நம்ம தௌவா கேட்டா மட்டும் அல்லா பண்ணுவான், அல்லா மன்னிப்பான். நீ துவா கேட்டு நம்பிக்கை இல்லாம கபுலாக்குவானா சொன்ன அந்த நேரத்துல போனா என்ன பண்ணுவான், அல்லா கபுலாக்க மாட்டான், எதுவுமே காக்க மாட்டான். அப்ப ஓர்மை இருக்கணும் முதல்ல. அல்லாஹ் நம்ம பாக்குற ஓர்மை இருந்தா மட்டும்தான் நம்ம துவா என்ன பண்ணுவோம், அல்லாஹ் கபுலாக்கி கொடுக்குறான். இதை ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. சில பேர் ரசூல்லா சொல்றாங்க, வெக்கன்றது பெரிய வெக்க என்ன தெரியுமா, அல்லாட்ட கையெழுத்து மட்டும் தான் வெக்கன்றாங்க. இப்ப கையெழுமா அல்லா நம்ம வானத்தை பார்க்க மாட்டோம், வெக்கப்படுவோம், ஏன்னா அவ்வளவு பாவம் செஞ்சுட்டோம். ரசூல்லாவுடைய ஹதீஸ் இருக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒருத்தர் வெக்கப்படுவான், பெரிய வெக்கம் எதுக்கு படுவான்னா அல்லாட்ட கையெழுத்து மட்டும் வெக்கப்படுவான், ஏன்னா வானத்தை பார்க்க மாட்டான். நான் அவன் படிச்ச ரப்பல் ஆலமீன்ல ஒரு தப்பு பண்ணிட்டோம், தந்தைட்ட போய் மூஞ்சி கட்டுவோமா, முடிஞ்சுதான் பேசுவோம், அது ஒரு வெக்கம். அப்ப அதே வெக்கத்தை என்ன பண்றாங்க, ஆதம் நபி என்ன எழுதுறாங்கன்னா, ஒருத்தர் வெக்கப்படுவான். எப்ப வெக்கப்படுவான்னா, பெரிய வெக்கம்ன்றது என்னன்னா, ஒருத்தர் அல்லாட்ட கையேத்துறான் தெரியுமா, வானத்தை பாக்குறான் தெரியுமா, அதுதான் பெரிய வெக்கம்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஆதம் அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு நம்ம அல்லாட்ட கையேந்தணும். நம்ம என்ன பண்ணணும், அல்லாட்ட அல்லா பார்த்த மன்னிப்பா நம்ம யோசிக்க கூடாது, கண்டிப்பா மன்னிச்சு கொடுத்துருவான். குர்ஆன்ல ஒரு துவா இருக்கும், ஆதமுடைய கடைசில துவா இதுதான், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஸின். ஒரு அருமையான துவா, நமக்கு அர்த்தமே தெரியல, சில பேருக்கு தெரியாம இருக்கும். விலங்கான சொல்லுவாங்க, நம்ம அதிகமா துவா கேட்போம். ரசூலுல்லாஹ் கேட்க சொல்றாங்க, அல்லாஹ் கேட்க சொல்றான். என்னன்னா இது ஆதம் நபி கண்டுபிடிச்ச துவா, அல்லாஹ் என்ன பண்ண சொல்லி தரான். ஃபதலகா ஆதமு ரப்பிஹி கலிமாத்தி ஃபதப அலை. நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ஆதம் கேட்கறாங்க, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, நான் என்ன பண்ணிட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், தனக்கு தானே செஞ்சுட்டேன். வதர்ஹம்னா லனகூனன்ன வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்னன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா, நீ மன்னிக்கலனா மினல் காஸின், நான் தான் நஷ்டவாளி. அல்லாஹ் சொல்லிட்டான் குர்ஆன்ல, நான் பாவம் செஞ்சுட்டேன், நீ மன்னிக்கல, நான் தான் நஷ்டவாளின்னு சொல்லி அல்லாஹ் பண்ற ஆயத்தை இறக்குறான். அப்புறம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கும் போது அல்லாஹ் கேட்க சொல்றான். ஆதமுக்கு என்ன பண்றான், முதல் ஜுஸ்ல என்ன பண்றான், கலிமா கொடுக்குறானா, அந்த ஆயத்து வருது. அல்லாஹ் என்ன பண்றான், நபி கலிமா கொடுத்தீங்கன்னா, கலிமானா வார்த்தை தமிழ்ல, அரபில கலிமான்றோம், ஆனா அது தமிழ் அர்த்தம் வார்த்தை. அந்த வார்த்தை என்ன பண்ற, ரப்பனா ஸலம்னான்னு சொல்லி கொடுக்குறான் அல்லாஹ். அப்ப இந்த துஆ நம்ம ஓதும் பொழுது என்ன பண்ணுவான், நம்ம அல்லாஹ் அதிகமா என்ன பண்ண, நம்ம நேசிப்பான். அல்லாஹ் சொல்ற விஷயத்தை நீங்க துஆ கேட்கறீங்களா, முதல்ல துஆ கேளுங்க, ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா கேளுங்க, நான் பண்ற ஒரு பாவம் கொடுக்குறேன்றான் அல்லாஹ். அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட இறங்கி போகும் பொழுது நமக்கு அல்லாஹ் என்ன பண்றான், நசீபை கொடுக்குறான். அந்த அருமையான இரவு, இந்த இரவு நம்ம அந்த இரவை நம்ம அருமையா கழிக்கும் பொழுது நமக்கு என்ன பண்றான், இபாதத்தை அதிகப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன பண்றான்னா நன்மை அதிகப்படுத்தி கொடுக்குறான், ரஹ்மத்தை கொடுக்குறான், பரக்கத்தை கொடுக்குறான். ஆக எல்லா போல இறைவன் நாளை நல்லபடியா கழிவு நசீபா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.